இறக்கி வைக்கிறதுக்கு உண்மையிலேயே எங்களால நிறைய பேர் முடியல. அப்போ ஒருத்தர் மட்டும் ஒரு மூட்டை மட்டும் இல்லை, 2 மூட்டை மட்டும் இல்லை, நிறைய மூட்டைகள் அரிசி மூட்டைகள் அந்த லாரியிலிருந்து கொண்டு வந்து இறக்கி கொண்டுட்டே இருந்தாங்க. அப்போதான் எல்லாரும் கவனமும் அவங்க மேலே போயிடுச்சு. அப்போதான் அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது தான் அவங்க தான் அவங்க டீச்சர் ஷாமலாபம். நினைவு இருக்கு. அப்புறம் கேட்டேன் யாரு அவங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க ஷாமலா இந்த ஏற்பாடுகள் இருக்காங்க, அவரோட படிச்சிருக்காங்க, நல்லா அவங்க வந்து டியூஷன் நடத்துறதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம உடனே மகாத்மா காந்தி டியூஷன் சென்டர் அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி இந்த பண்ணியிருந்தோம். முதல்ல இப்போ இடமெல்லாம் ஒன்றும் இல்லை, கிரவுண்டில். அப்போ கோயில் இருந்தது, கோயிலில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. இப்போ சில பேர் வந்து நாம இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வேணும், நாங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்காக ஒரு முயற்சி பண்ணி நாம இந்த ட்ரம் செட் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இந்த குழந்தைய நல்லா கற்றுக்கிட்டு அதை நாங்கள் வர சொல்லி எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டினாங்க. அப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தி ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து மலர் கம்பம் வேணும், நாங்கள் நம்ம விழுப்புரத்தில் எல்லாம் பண்ணியிருந்தோம், அது தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஏற்பாடு கிட்டத்தட்ட அது மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை வந்து இங்கே கற்றுக்கணும்னு சொல்லும்போது அதையும் அழகாக கற்றுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ குழந்தைங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கு. அப்புறம் படிப்பில் அப்பப்போ அங்கே அனுப்பாங்க. நம்ம டியூஷன் சென்டர் குழந்தை தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, நம்ம டியூஷன் சென்டரில் படித்தவங்க தான் விளையாட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இப்படி அப்பப்போ வந்து கேமரா வந்து தகவல் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்கும். ஆனால் இதுக்காக ஒரு இடம் வேணுமே, கோயில் இடிச்சிட்டாங்க. இப்போ எப்பவுமே ஒரு கதை மூடனா இன்னொரு கதை திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கோயில் இடிச்ச உடனே எங்கே நடத்துறது அப்படி சொல்லி வரும்போது தான் அம்மா அம்மா நீங்கள் எழுந்துங்க, அந்த அம்மாவுக்காக நம்ம எல்லாம் ஒரு கைத்தறி கொடுப்போம். அவங்க 2 பேர் வணக்கம்மா, வணக்கம். 2 அம்மாவும் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு இடம் இது. இந்த இடத்த நாங்கள் கொடுக்குறோம், இதில் வந்து நீங்கள் ஒரு இது கண்டிப்பாக சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதனால் நம்மளுடைய எல்லாருடைய நன்றிகளையும் அவங்க 2 பேருக்கும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை கட்டும்போது கேமராவே சில பேர் முயற்சி பண்ணாங்க, செஞ்சாங்க. அப்புறம் இந்த ஷீட்டு போடும்போது யார் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. யாரோ போட்டாங்க, யாரோ வந்தாங்க, யாரோ போட்டாங்க அப்படின்னா பேர் கேட்டால் கூட அந்த மாதிரி சரியா சொல்லலை. அதுக்கப்புறம் பிரபு தான் சொன்னார், நமக்கு தெரிஞ்சிருக்கு யார் போடுறாங்க என்னன்றதெல்லாம். அப்புறம் அவங்களுக்காக ரொம்ப நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்கானும் போது அவங்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு உண்மையில ஃபியூச்சரில் சரி இப்போவும் சரி நமக்கு தொடர்ந்து நமக்கு உதவி பண்ணக்கூடியவங்க முத்துராமன் ஐயா அவங்க.